6th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு டேர்மில் இயல் 2ல் உரைநடை உலகம் இது சிறகின் ஓசை இந்த பாடத்தில் இருக்கிற புக் பேக் ஒன் வேர்ட் கொஸ்டின்ஸ் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஃபஸ்ட் ரோமன் சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் ஃபஸ்ட் கொஸ்டின், தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? தட்பவெப்பம் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது தட்பம் கூட்டல் வெப்பம். ஒன்றுக்கான பதில் ஆப்ஷன் ஏ. கேள்வி 2, வேதியுரங்கள் என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது என்ன? வேதியுரங்கள் என்ற சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது வேதி கூட்டல் உரங்கள். பி தான் கரெக்டு. கேள்வி 3, தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன? தரை கூட்டல் இறங்கும் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் தரையிறங்கும். 3க்கான பதில் ஆப்ஷன் ஏ தரையிறங்கும். கேள்வி 4, வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் என்ன? வழி கூட்டல் தடம் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கிற சொல் வழித்தடம். 4க்கான பதில் ஆப்ஷன் பி வழித்தடம். கேள்வி 5, சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி எது? சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. கேள்வி 5க்கான பதில் ஆப்ஷன் ஏ துருவ பகுதி. அடுத்து செகண்ட் ரோமன், கோடிட்ட இடங்களை நிரப்புக. 1, மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை எது? மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. 1க்கான பதில் ஆர்டிக் ஆலா. கேள்வி 2, பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் யார்? பறவைகள் வலசை போவதை பற்றி பாடிய தமிழ் புலவர் சத்திமுத்த புலவர். கேள்வி 3, பறவைகள் இடம்பெயர்வதற்கு காரணம் என்ன? பறவைகள் இடம்பெயர்வதற்கு என்ன பேர் அப்படின்னா வலசை போதல் அப்படின்னு பேர். கேள்வி 4, இந்தியாவின் பறவை மனிதர் யார்? இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. கேள்வி 5, பறவைகள் வலசை போக காரணங்கள் 1. பறவைகள் வலசை போக காரணங்கள் 1. இதில் நிறைய காரணங்கள் இருக்குது. ஏதாவது ஒன்று உங்களுக்கு எது தோணுதோ எழுதலாம். உணவுக்காக போகுது, இனப்பெருக்கம் செய்யறதுக்காக போகுது, ஒரு இடத்துல தட்பவெப்பநிலை மாறி இருந்தால் அதுக்காகவும் போகும், இருக்கிறதுக்கு இடம் இல்லை அப்படின்றதுக்காகவும் போகும். 4 விதங்களில் போகும். உங்களுக்கு எது தோணுதோ எழுதலாம். சொற்றொடர் அமைத்து எழுதுக. வெளிநாடு, இது நம்மளே சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறது. எனக்கு வெளிநாடு செல்ல ஆசை அப்படின்னு எழுதலாம். என்ன வேணாலும் எழுதலாம். வெளிநாட்டில் இருக்கிற அண்ணனை பார்க்க ஆசை, வெளிநாடு சென்று படிக்க ஆசை அப்படின்னு நம்ம எழுதலாம். 2வது வாழ்நாள். வாழ்நாள் அப்படின்றது ஊவேசா வாழ்நாள் முழுவதும் தமிழுக்கு தொண்டு செய்தார் அப்படிங்கிறது. அடுத்து 3, செயற்கை. செயற்கை உரங்கள் மண்ணின் வளத்தை குறைக்கிறது. இதுக்கான எக்ஸாம்பிள். அடுத்து பொருத்தமான சொல்லை எழுதுகன்னு கேட்டிருக்காங்க. 2 டேஷு, அதிலேயே ஆன்சர் கொடுத்துருக்காங்க. மரங்களை வளர்த்து டேஷை காப்போம். டேஷ் உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அப்போ மரங்களை வளர்த்து இயற்கை காப்போம், செயற்கையான உரங்களை தவிர்த்து நிலவளம் காப்போம். அவ்வளோதான். 2வது, தமிழகத்தில் வலசை பறவைகளின் வருகை டேஷ் போது சிட்டுக்குருவிகளின் எண்ணிக்கை டேஷ் குறைந்துள்ளது அப்படின்னா தமிழகத்தில் வலசை பறவைகளுடைய வருகை மிகுதியாக இருக்குது, மிகுந்துள்ளது. சிட்டுக்குருவிகளுடைய எண்ணிக்கை குறைந்துள்ளது. அடுத்து சிறுவினா, குருவினா, சிந்தனை வினா, இதெல்லாமே இன்னொரு நாள் பார்க்கலாம்.